அதை வந்து இறைவன் முருகன் துணை ஒரு வீடியோங்க. இப்போ என்ன காரியம் வேணாலும் நீங்கள் என்ன காரியம் வேணாலும் முடிவு பண்ணலாங்க. மனுஷன் என்ன காரியம் வேணாலும் டிசைட் பண்ணலாம். என்னங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்றோன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், அப்படின்னா அது வாங்கலாம், பைக் வாங்கலாம், சைக்கிள் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாங்க. என்னங்க, 3 காரியம் நீங்கள் முடிவெடுக்க முடியாதுங்க. அது இறைவனுடைய செக்ஷனுங்க. இறைவன் தான் எடுப்பாருங்க. என்ன காரியம்னுங்க, என்ன விஷயம்னா, ஒன்று வந்து பிறப்புங்க. எப்போ பிறக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே கண்டுபிடிக்கவே முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது. டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையல்ல, இன்னும் வருவாராங்க 2 டேஸில் ஆயிரும் அப்படிங்கிறான். 2 டேஸில் ஆகுதா, 5 டேஸ் ஆயிரும். இறப்பு எப்போ உயிர் போகுது, பர்டிகுலர் என்ன டைமில் இந்த நேரத்தில் அவருக்கு உயிர் வரணும் இந்த டாக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுக்கு தான் தெரியுங்க. இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுக்கு உண்டான செக்ஷன், அந்த செக்ஷனுக்கு தான் தெரியும் அவருடைய ஆத்மா எப்போ பிரியுது அப்படின்னு. இறப்பு பிறப்பு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம், டிசைட். கல்யாணம் ஆகுது இல்லைங்க, அது அவர் போடுற முடிச்சு தான். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிரும். அந்த பொண்ணு தான் உங்களுக்காகவே பிறந்தவள், உங்களுக்காகவே ஜனிக்கப்பட்டவள். உங்களுடைய மனைவி ஆகிறதுக்கு தான் அவர் பிறக்கும் போதே எழுதியாச்சு உங்கள் மனைவி தான் அப்படின்னு. அது அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம், இங்கே ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், எங்கே பிறந்திருந்தாலும் ஏதோ ரூபத்தில். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு மனைவி அதுதான் நடக்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. உலகம் பூரா பொண்ணு தொலைவிட்டே இருப்பீங்க வருஷக்கணக்காக. ஏதோ ஒரு பொண்ணை வந்து டக்குன்னு மனப்பண்ணாகி நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதுதான் நீங்கள் நிர்ணயம் பண்ணது. என்னங்க, அதுதான் நிர்ணயம் பண்ணது. அப்படி கல்யாணம் ஆகும்போது 2 பேர்த்துக்கும் முடிச்சு போடுறாரு. முடிச்சு போடும்போது அதில் சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பிரச்சனைகள் உருவாகுதுன்னா, அந்த பெண், உங்களை கல்யாணம் பண்ணுற பெண், நீங்கள் ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வாழ்க்கை தொடங்குறீங்க, வாழ்க்கை நல்லா இருக்குது. சில சில பாவக்கணக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். பெண் வீட்டாரோடைய பாவக்கணக்கள் வந்து அவங்க அக்கா தங்கச்சி 4-5 பேருன்னா 4-5 பேர்த்துக்கு பங்கு போட்டுருவாங்க அந்த பாவக்கணக்கை. அண்ணன் தம்பி 4-5 பேர்னா அவங்களுக்கு பங்கு போட்டு இவங்களுக்கு ஒரு பாகம், இந்த பாவக்கணக்கு இவங்க மேலே வரும். பையன் விஷயத்தில் அண்ணன் தம்பி 4 பேருன்னா அப்பா பாட்டாம் போட்டான் செஞ்ச பாவத்தில் பங்கு போட்டு அவங்கள இறந்துருப்பாங்க. மிச்ச மீதியெல்லாம் இருக்கிறத அந்த பங்கு போட்டு இவருக்கு ஒரு 10% பாவக்கணக்கு இவருக்கு வந்துடும். மாப்பிள்ளை பையனுக்கும் பொண்ணுக்கும் 10-15% வந்துடுதுன்னு வைங்களேன். 2 பேர்த்துக்கு சேர்ந்து அந்த பாவத்தை கழிக்கணும். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு சில பிரச்சனைகள்லாம் வீட்டில் உருவாங்க. சில பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டே இருக்கும். எல்லாமே இருக்கும். சங்கடம் சடங்கள் நடக்கிறதெல்லாம் மோசமாக இருக்கும், துயரமாக இருக்கும், நிம்மதி இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? முன்னோர்கள் செஞ்ச பாவம். கொஞ்ச நாளாங்க கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து அதெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கன்னா, முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள். இந்த பாவங்கள் இருக்குது, இந்த பாவங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டால் நம்ம கொஞ்ச நாளைக்கு அவதிப்பட வேண்டியது வரும். சரிங்களா? கல்யாணங்கிறது வந்து நாமளாக நிச்சயிக்கப்படுறது இல்லைங்க, இறைவன் நிச்சயிக்கப்படுறது. புரிஞ்சுக்குங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கடவுள் மேலே பாரத்தை பல்ல கடிச்சிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்ந்து பாருங்க, அது அப்படியே விளையிரும். இறைவா நான் என்ன பண்ணிட்டு நீங்கள் காட்டின பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இறைவா நான் என்ன பண்ணிட்டு நீங்கள் சொன்ன ஆணத்தானே நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பரிகாரம் அவரே காட்டுவார். அவரே உங்களுக்கு தோணும் உட்காந்துட்டு, என்னங்க அந்த கோயிலுக்கு அதை பண்ணிடலாங்க இதை பண்ணிடலாங்க அப்படின்னு உங்களுக்கு அவரே காட்டி அதிலேருந்து விமோச்சனம் வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சத்திய நேர்மை உண்மையாக வாழ்வீங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. வச்சுட்டுங்களா? ஓகே, பை.